வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். வேறுபட்ட பல காரியங்களை செய் என்ற ஸ்ரீ அன்னையின் உரையாடலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும். என் இனிய அன்னையே, பள்ளியில் பல பொருட்கள் பற்றி படிக்க வாய்ப்பில்லை. நாங்கள் ஒரு துறையில் திறமை பெற வேண்டியதிருக்கின்றது என்று மாணவர்கள் கேட்க, ஆம் ஆம், நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். உங்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அது சம்மதம் இல்லை. எனக்கு இந்த விஷயம் பற்றி நன்றாக தெரியும். எதையாவது சரியாக செய்ய வேண்டுமானால் தனித்துறை பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். விளையாட்டு விஷயத்திலும் இப்படித்தான். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் இப்படித்தான். இது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நீ எதையாவது சரிவர செய்ய வேண்டுமானால் தனித்துறை பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். விளையாட்டு விஷயத்திலும் இப்படித்தான். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதிலேயே ஒருமுகப்பட வேண்டும். தொழிலும் அப்படிதான். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி வரைக்கும் நாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அந்த தொழிலில் ஈடுபடுவது சிறப்பு என்று சொல்கிறார்கள். தெரியாத தொழிலில் நாம் கால் வைச்சோம்னா அது நம்ம பாதாளத்தில் தள்ளிவிடும். தெரிந்த தொழில் செய்பவருக்கும் தெரியாமல் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதிலேயே ஒருமுகப்பட வேண்டும். ஒருவன் நல்ல தத்துவஞானி ஆக வேண்டுமானால் தத்துவ சாஸ்திரங்களை மட்டுமே படிக்க வேண்டும். நல்ல வேதியியல் நிபுணராக ஆக வேண்டுமென்றால் வேதியியல் மட்டுமே படிக்க வேண்டும். அப்படியே ஒருவன் நல்ல டென்னிஸ் ஆட்டக்காரனாக ஆக வேண்டுமா என்றால் டென்னிஸ் மட்டுமே ஆட வேண்டும். நான் அப்படி கருதவில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவம் வேறு விதமாக இருக்கிறது. சில பொது திறமைகள் இருக்கின்றன. இத்திறமைகளை பெறுவது தனித்துறை பயிற்சி பெறுவதை விட அதிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். திரு கியூரியையும் திருமதி கியூரியையும் போல் ஒரு குறிப்பிட்ட அறிவியல் துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும். புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அப்பொழுது ஒரு துறையில் ஒருமுகப்பட்டு உழைப்பது கட்டாயமாகி விடுகிறது. அவர்கள் விஷயத்தில் அது சரிதான். அவர்கள் விஷயத்தில் கூட அந்த புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கும் வரையில்தான் கண்டுபிடித்து விட்ட பின் அவர்கள் தங்களுடைய மனதை விரிவுபடுத்துவதையும் எதுவும் தடுக்கவில்லை. நான் குழந்தையாக இருந்த காலத்திலே இதை கேட்டிருக்கிறேன். நமது தாத்தாவும் இதை கேட்டிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். அந்த காலத்திலிருந்தே இதைதான் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது, நீ எதிலாவது வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ அது ஒன்றையே செய்ய வேண்டும் என்பது. நான் பல விஷயங்களில் ஈடுபட்டிருந்தேன் என்பதற்காக திட்டு வாங்கியிருக்கிறேன். நான் எதையும் சரியாக கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு எது தேர்ந்தெடுக்கிறையோ அதில் முழுமையாக ஈடுபடு, மற்ற அனைத்தையுமே விட்டுவிடு, எல்லா விஷயத்திலும் நுழைஞ்சு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகாதேன்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதை தான் ஸ்ரீ அன்னையும் சொல்கிறாங்க. சரியாக கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். நான் படித்தேன், ஓவியம் பயின்றேன், இசை கற்றுக்கொண்டேன். இவை தவிரவும் வேறு பல விஷயங்களில் ஈடுபட்டிருந்தேன். நான் இசையை சரிவர கற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய ஓவியம் உபயோகப்படாது. என்னுடைய கல்வி அரைகுறையாகவே இருக்கும் என்றார்கள். அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கலாம். இருந்த போதிலும் நான் சொல்லும் முறையிலும் பல நன்மைகள் இருப்பதை கண்டிருக்கிறேன். அவைதான்
நான் சற்று முன் பேசிக் கொண்டிருந்த நன்மைகள். மனம் விரிவடைகிறது, மனமும் புத்தியும் லாவகமாக உடையதாகின்றன என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. கல்வியும் சுதந்திரமும். இங்கு தரப்படும் கல்வியின் சிறந்த அம்சம் என்னவென்றால் அது சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சுருக்கமாக சொல்வதென்றால் இங்குள்ள வாழ்க்கை அதிகபட்சமாக செயல் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இங்கே விதிகள், சட்டம் திட்டங்கள், கட்டுப்பாடுகள் மிக குறைந்தபட்சமாக உள்ளன. பெரும்பாலும் பெற்றோர் தங்களோட குழந்தைகளை எப்படி கல்வியூட்டுகிறார்கள்? இதை செய்யாதே, நீ அதை செய்யாதே, இதை செய், போ, அதை செய் என்று கட்டளை இடுகிறார்கள். கட்டளைகள், விதிகள் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த கல்வி முறைக்கு இங்கு பின்பற்றப்படும் முறைக்கும் நிறைய வேறுபாடு உள்ளன. அங்கே ஸ்ரீ ஆசிரமத்தோட இது அதாவது ஸ்கூலும் காலேஜும் இருக்கு எதிர்க்கையே. அவங்க விதிமுறைகள், அவங்க வழிமுறைகள்லாம் வேற. அவங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற விதமே வேற. நம்மளோட கல்வி நிலை மாதிரி இல்லை. அவங்களோட வழிமுறைகள் எல்லாமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சார்ந்து இருக்கும் வழிமுறைகள். அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் மணியாக இருப்பார்கள் அறிவுத்திறனில். அந்த மாதிரி பயிற்சி அந்த பள்ளியில் கொடுப்பாங்க. மற்றெல்லா இடங்களிலும் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இங்குள்ளவற்றை விட மிகவும் கண்டிப்பான விதிகள் உண்டு. ஆகவே முன்னேற வேண்டும் என்னும் கண்டிப்பான விதி எதையும் மாற்றாததால் நீங்கள் விரும்பிய போது முன்னேறுகின்றீர்கள், விரும்பாத போது முன்னேறுவதில்லை. எவ்வளவு மெதுவாக செல்ல முடியுமோ அவ்வளவு மெதுவாக செல்கிறீர்கள். மிக சாவதானமாக எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஒருவருமே முயற்சி செய்யவில்லை என்று சொல்ல மாட்டேன். முயற்சி செய்கிறார்கள், சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னியல்பாக முயல்கிறார்கள். ஆன்மீக நோக்கிலிருந்து பார்க்கும்போது இது கோடி மடங்கு அதிக பயனுள்ளது. முன்னேற வேண்டியதில் தேவையை உன்னுள் உணர்வதால் இயல்பாக ஒரு தூண்டுதல் உன்னை முன்னே தள்ளுவதாக செய்யும் முன்னேற்றம் ஒரு விதியாக உன்மேல் சுமத்தப்படும் முன்னேற்றத்தை விட ஆன்மீக நோக்கில் கோடி மடங்கு உயர்வானது. காரியத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்றால் உன்னுள் முயல்கின்றவை எல்லாம் தன்னியல்பாகவும் நேர்மையுடனும் செய்ய முயல்கின்றன. அந்த தூண்டுதல் உன் உள்ளே இருந்தே வருகிறது. அதாவது நேர்மையாக செய்யணும், தன்னியல்பாக செய்யணும். அந்த தூண்டுதல் உள்ளிருந்தே வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. நன்றாக செய்தால் வெகுமதிகள் கிடைக்கும், மோசமாக செய்தால் தண்டனைகள் கிடைக்கும் என்று சொன்னதனால் அன்று நமது கல்வி முறை அந்த அடிப்படையில் அமையவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உனது முயற்சியை பாராட்டும் வகையில் ஏதாவது வரலாம். ஆனால் அதை மனதில் கொண்டு நீ முயற்சி செய்யவில்லை. அதாவது இந்த பாராட்டு முன்னாலேயே அறிவிக்கப்படவில்லை. செய்ய தவறினால் தண்டனைகள் கிடைக்கும் என்ற பயமுறுத்தலும் அதோடு இணைக்கப்படவில்லை. அந்த வழக்கம் இங்கே இல்லை. நன்றாக செய்தோம் என்ற உணர்ச்சியையே எல்லா வெகுமதிகளிலும் சிறந்த வெகுமதியாக தோன்றும்படி இங்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஒருவன் மோசமாக செய்யும் போது அவன் தனக்குள்ளேயே தானே தண்டனை கொடுத்து கொள்கின்றான். அவன் சங்கடப்படுகின்றான், மகிழ்ச்சியை இழக்கின்றான், மனதில் அமைதியின்றி இருக்கின்றான். இதுவே மிகவும் கண்கூடாக அவன் பெறும் தண்டனை. ஆகவே ஆன்மீக வளர்ச்சி நோக்கில் இந்த இயக்கங்கள் எல்லாம் அவை ஒரு புற சட்டத்தின் விளைவாக வருவதை விட கோடி மடங்கு அதிக பயனுடையவையாக இருக்கின்றன என்று ஸ்ரீ அன்னை உரையில் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ அன்னையின் உரையாடல் தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.